கிரிக்கெட் உலகின் மிகச் சிறந்த டெஸ்ட் தொடர்களில் ஒன்று ஆஷஸ் தொடர். இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இந்த மோதல் பல தலை சிறந்த வீரர்களின் சாதனைகளுக்கு களமாக அமைந்திருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்களில் குவிக்கப்பட்ட ரன்கள் கிரிக்கெட் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை. கிரிக்கெட் உலகின் சகாப்த நாயகர்கள் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்களில் தங்கள் பேட்டிங் திறமையால் ரசிகர்களை மெய்சிலிர்க்க வைத்துள்ளனர். ஒவ்வொரு ரன்னும் ஒவ்வொரு இன்னிங்ஸும் ஒரு வீரரின் அசைக்க முடியாத மன உறுதியையும் அபாரமான திறமையையும் பறைசாற்றுகின்றன. இந்த சாதனைகள் வெறும் எண்கள் அல்ல, அவை கிரிக்கெட்டின் அழியாத காவியங்கள். கிரிக்கெட் உலகின் முடிசூடா மன்னன் டான் பிராட்மேன் இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்களில் நிகழ்த்திய சாதனைகள் இன்றும் வியப்பை தருகின்றன. 1930ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற ஆஷஸ் தொடரின் 5 போட்டிகளில் அவர் 924 ரன்கள் குவித்து உலகை அதிர வைத்தார். இது டெஸ்ட் தொடர் ஒன்றில் ஒரு வீரர் குவித்த அதிகபட்ச ரன்கள் என்ற சாதனையாக இன்றும் நிலைத்து நிற்கிறது. 1937ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த ஆஷஸ் தொடரிலும் பிராட்மேன் தனது ஆதிக்கத்தை தொடர்ந்தார். 5 போட்டிகளில் 10 ரன்கள் குவித்து இங்கிலாந்து பந்துவீச்சாளர்களை திணறடித்தார். 1934ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடந்த ஆஷஸ் தொடரில் 5 போட்டிகளில் 748 ரன்கள் குவித்து தனது பேட்டிங் மேதமையை மீண்டும் நிரூபித்தார். மேற்கிந்திய தீவுகள் அணியின் ஜாம்பவான்களும் இங்கிலாந்துக்கு எதிராக மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். விவ் ரிச்சர்ட்ஸ் 1926ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடந்த விஸ்டன் டிராபி தொடரின் 4 போட்டிகளில் கேப்டன் 29 ரன்கள் குவித்து தனது அதிரடி ஆட்டத்தால் ரசிகர்களை கவர்ந்தார். அவரது பேட்டிங் எதிரணிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியது. பிரையன் லாரா 1924ஆம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகளில் இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த 5 டெஸ்ட் போட்டிகளில் 78 ரன்கள் குவித்தார். அவரது தனித்துவமான பேட்டிங் பாணி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. 1945ஆம் ஆண்டு நடந்த 6 போட்டிகள் கொண்ட தொடரில் லாரா மீண்டும் 725 ரன்கள் குவித்து தனது திறமையை நிலைநாட்டினார். காரி சோபர்ஸ் 1926ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக 5 போட்டிகளில் 722 ரன்கள் குவித்து தனது ஆல்ரவுண்டர் திறமையை வெளிப்படுத்தினார். 1960ஆம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகளில் நடந்த 5 போட்டிகள் கொண்ட தொடரில் அவர் 709 ரன்கள் குவித்து தனது பேட்டிங் திறனை மீண்டும் நிரூபித்தார். ஜார்ஜ் ஹெட்லி 1930ஆம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகள் இங்கிலாந்து தொடரில் 4 போட்டிகளில் 793 ரன்கள் குவித்தார். டான் பிராட்மேனுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவின் மார்க் டெய்லர் 1979ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடந்த 6 ஆஷஸ் போட்டிகளில் 739 ரன்கள் குவித்து அசத்தினார். அவரது பேட்டிங் ஆஸ்திரேலியாவின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியது. ஸ்டீவ் ஸ்மித் 1919ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடந்த 4 ஆஷஸ் போட்டிகளில் 3 சதங்கள் மற்றும் 3 அரை சதங்களுடன் 224 ரன்கள் குவித்து தனது அபாரமான டெஸ்ட் பேட்டிங் திறனை வெளிப்படுத்தினார். தென்னாப்பிரிக்காவின் கிரேம் ஸ்மித் 2003ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடந்த 5 டெஸ்ட் போட்டிகளில் 12 ரன்கள் குவித்து தனது அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கினார். அவரது பேட்டிங் தென்னாப்பிரிக்க அணிக்கு பல வெற்றிகளை தேடித் தந்தது. இந்த வீரர்கள் அனைவரும் இங்கிலாந்து மண்ணிலும் தங்கள் சொந்த மண்ணிலும் எதிரணிக்கு சவாலாக திகழ்ந்தனர். தற்போது நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் இளம் நட்சத்திரங்கள் புதிய அத்தியாயத்தை எழுதி வருகின்றனர். சுப்மன் கில் 4 போட்டிகளில் 722 ரன்கள் குவித்து இந்த ஜாம்பவான்களின் பட்டியலில் இணைந்துள்ளார். அவரது பேட்டிங் இந்திய ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகத்தை அளித்துள்ளது. யஷஸ்வி ஜெய்ஸ்வால் 5 போட்டிகளில் 712 ரன்கள் குவித்து தனது அதிரடி ஆட்டத்தால் அனைவரையும் கவர்ந்துள்ளார். இந்த இளம் வீரர்கள் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்களில் அதிக ரன்கள் குவித்தவர்களின் பட்டியலில் இடம் பிடித்து இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலத்திற்கு நம்பிக்கையூட்டுகின்றனர். இந்த சாதனைகள் வெறும் எண்கள் மட்டுமல்ல, அவை ஒவ்வொரு வீரரின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் கிரிக்கெட் மீதான காதலை பிரதிபலிக்கின்றன. டான் பிராட்மேன் முதல் சுப்மன் கில் வரை இந்த வீரர்கள் அனைவரும் கிரிக்கெட் வரலாற்றில் தங்கள் முத்திரையை பதித்துள்ளனர்.
இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்களில் ரன்கள் குவிப்பது என்பது ஒரு பேட்ஸ்மேனின் உண்மையான திறமையை வெளிப்படுத்தும் ஒரு சவாலான பணியாகும். இந்த வீரர்கள் அந்த சவாலை ஏற்று தங்கள் திறமையை நிரூபித்து கிரிக்கெட் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளனர். இந்த சாதனைகள் வருங்கால தலைமுறை வீரர்களுக்கு உத்வேகமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.